வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவின் வேட்பாளர் தேர்தலில் போட்டியிட தடை, நீதிமன்றம் அதிரடியான உத்தரவு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதாவது, திமுக வேட்பாளர்கள் பணப்பட்டுவாடாவில் ஈடுபடுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள், அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் திமுக வெற்றியடைவது கடினம்தான். இந்த காரணத்தினால் ஓட்டிற்கு 10,000 ரூபாய் முதல் 20,000 வரை கொடுப்பதாக தகவல்கள் நேரடியாக சமூக வலைதளங்களில் பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எதிர்க்கட்சியினர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் நீதிமன்றத்தில் மனு ஒன்றையும் தாக்கல் செய்துள்ளனர். இதனால் நிச்சயமாக திமுகவின் வேட்பாளர்கள் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டதை ஆதாரத்துடன் நீதிமன்றத்திலோ காவல்துறையிலோ தேர்தல் ஆணையத்திலோ சமர்ப்பித்தால் உடனடியாக அந்த தொகுதியில் தேர்தல் நடத்துவதற்கு பல்வேறு ரீதியான முயற்சிகளை, விதிமீறல்களை செய்த வேட்பாளர்கள், அது திமுகவாக இருந்தாலும் சரி, பிற கட்சியின் வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும். அவர்கள் பெற்ற வாக்குகள் செல்லா வாக்காக மாற்றப்படும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளதாக பல்வேறு தகவல்கள் சமூக வலைதளங்களில் பதிவுகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணை வருகின்ற திங்கட்கிழமையன்று நடைபெறும். தேர்தலுக்கு முதல் நாள் நிச்சயமாக பல்வேறு தொகுதிகளில் பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கு பறக்கும்படை அதிகாரிகள் கூடுதலாக நியமிக்கப்பட வேண்டும். ஆதாரங்களை வைத்து நீதிமன்றம் தேர்தல் முடிந்த பிறகும் கூட பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது உறுதிதான் என்றால் அந்த தொகுதியில் அந்த வேட்பாளர் பெற்ற வாக்குகள் செல்லா வாக்காக பார்க்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவிப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒட்டுமொத்த திமுகவிற்கும் பணப்பட்டுவாடா செய்தால் மட்டும்தானே வெற்றியடைய முடியும். ஏனென்றால் கடந்த தேர்தல்களில் திமுக ஒட்டுமொத்த வெற்றியையும் 3.5% தான். 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தபோது கூட மக்கள் அனைவரும் அதிமுகவிற்குத்தான் ஆதரவுகளை அளித்தார்கள். தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்கள் பணப்பட்டுவாடாவில் அதிகமாக ஈடுபட்டால் நிச்சயம் அடுத்து திமுகவின் வேட்பாளர்கள் இதற்கும் பொறுப்பேற்று அவர்கள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்படலாம். அல்லது போட்டியிட்டு வாக்குகள் வெற்றியடைந்தால் அது செல்லா வாக்காக பார்க்கப்படும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியது வரவேற்கத்தக்கதா என்பதை தமிழக மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். பணப்பட்டுவாடாவில் திமுக தான் மிகவும் பலமாக இருக்கிறது. செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பல முக்கியமான தலைவர்களது வீட்டில் தொடர்ச்சியாக பறக்கும்படை அதிகாரிகள் சோதனைகளையும் நடத்தி வருகிறார்கள். திமுக பணத்தை வைத்து வெற்றியடைந்து விடலாம் என்று நினைப்பது சரியா? இந்த தேர்தலில் திமுக 2வது முறை ஆட்சி அமைக்குமா? நீதிமன்றத்தின் தீர்ப்பு சரியாக பார்க்கப்படுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.